ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு தாரகை பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லெட் மேக்கிங்கான கிளாஸ் தாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸில் கிளாஸஸ் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். அந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் அண்ட் தென் அதை நம்ம கடைகளில் எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சில மெட்டீரியல் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஸ்னஸில் இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்கும் ஒன்று. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் மெட்டீரியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்றதுனால பிரேஸ்லெட்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீட். இந்த ஜெல்லி பீட்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. நான் ஒன்று சாம்பிளுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒரு லைன்ல பார்த்தீங்கன்னா 90 to 100 பீட்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் ஒவ்வொரு இடத்துல டிஃபர் ஆகுங்க. மினிமம் 40 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் வரைக்கும் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெல்லி பீட். இதுலேயுமே டுயல் ஷேடுமே இருக்கு. இப்போ அவைலபிளா இல்லைங்க, இல்லைன்னா காமிச்சிருப்பேன். ஆஃப் ஒயிட் கலர்ல, ஆஃப் பிங்க் கலர்ல, இந்த மாதிரி டுயல் ஷேட்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராக்கிள் பீட். நடுவில் கொஞ்சம் கிராக் ஆன மாதிரி இருக்கும். கிராக்கிள் பீட்ல இது டுயல் ஷேட்ல இருக்கிற கிராக்கிள் பீட். இதுலயுமே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க. மோர் தென் 30+ கலர்ஸே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க பிஸ்னஸ்க்கு அந்த டைம்ல என்ன கலர் தேவைப்படுமோ அதை நம்ம செலக்டடா வாங்கிட்டோம்னா நமக்கு நல்லா மூவ் ஆகும். ஸோ இந்த கலர்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் கலர், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? ஸோ என்ன கலர் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வாங்கிட்டோம்னா சீக்கிரமா சேல் ஆகும். ஸோ இந்த கலர் டுயல் ஷேட்ல இருக்கிற கிராக்கிள் பீட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி பீட். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பீட். இதுலயும் 100 பீட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே 8 mm. ஸோ பிரேஸ்லெட்டுக்கு 8 mm தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் 8 mm வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கிராக்கிள் பீட். இது சிங்கிள் ஷேட்ல இருக்கிற கிராக்கிள் பீட். பிங்க் கலர்னா ஃபுல்லாகவே பிங்க் கலர் தான் இருக்கும். ஆனால் பீட் உள்ள கிராக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது கிராக்கிள் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மார்பிள் பீட்ஸ். கொஞ்சமாக மார்பிள் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது மார்பிள் பீட்ஸ். இதுலுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சாம்பிளுக்கு இந்த 2 கலர் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மேட் ஃபினிஷிங் பீட். கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். மற்றது நான் காமிச்சது எல்லாமே கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் பீட். இதுவுமே 8 mm. இதில் 6 mm அவைலபிளாக இருக்குங்க. 2 mm, 4 mm இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. பட் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு இந்த 8 mm தான் பர்ஃபெக்டாக இருக்கும். 6 mm கூட வாங்கிக்கலாம். 10 mm இருக்குங்க, 12 mm டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 8 mm வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ பீட்ஸில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீடும் அவைலபிளாக இருக்குங்க. இதுலையுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இன்னைக்கு பிளாக் கலர் காமிக்கிறேன். கிளாஸி லுக் இருக்கும். எல்லா பக்கமுமே கட்டான மாதிரி இருக்கும். ஸோ இது கிறிஸ்டல் பீட். இந்த பீட்ஸுமே ஜுவல்லரி மேக்கிங்க்கும் பிரேஸ்லெட் மேக்கிங்க்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது 6 mm. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது 6 mm. 8 mm. இதுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் கிறிஸ்டல் பீட்ல இது 2 mm. இந்த 2 mm கிறிஸ்டல் பீட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்க்லெட் மேக் பண்ணும்போது இந்த பீட்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆங்க்லெட் மேக்கிங் வீடியோவில் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். நெக்ஸ்ட் இந்த பேர்ல் பீட். பேர்ல் பீட்லேயுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 mm, 2 mm, 6 mm, 8 mm இந்த மாதிரி இருக்குங்க. இது 8 mm பீட். ஸோ இது 4 mm பீட். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பீட்ஸ். இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற பீட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். இதில் மல்டி கலரில் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க. இது கோல்டன் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான பீட்ஸ். ஓகேங்களா?
இதுலயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஹார்ட் இன் ஷேப், ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ல அதுவும் நான் கொண்டு வரேன், நான் அப்லோட் பண்றேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிரேஸ்லெட் மேக்கிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எலாஸ்டிக். 0.7, 0.8 அண்ட் தென் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் பிகினராக இருக்கும்போது 0.7 யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நாட் வந்து ரொம்பவே ஈஸியாக விழுங்க. அதுக்கப்புறமா 0.8 வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பழகிட்டோம்னா 0.8 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த எலாஸ்டிக் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எலாஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து த்ரெட் எலாஸ்டிக். ஸோ இதில் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது டபுள் ஸ்ட்ரிங்காக எடுத்து மேக் பண்ணோன்னா இதோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இதுவுமே ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி தான். பட் டபுள் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிக் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த கியர் ஒயர். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் இதுவுமே ரொம்பவே முக்கியங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் இல்லாமல் நம்ம வந்து ஊக்ஸ் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் மேக் பண்ணோன்னா இந்த கியர் ஒயர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு வந்து கியர் ஒயர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, நான் காமிச்ச கியர் ஒயருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லாக்குமே நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது வந்து 2mm பீட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கியர் ஒயரில் நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த லாக் பீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கோல்டன் சில்வர் கலர் அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் தேவைப்படும். இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஹெட் பின். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஹேங்கிங்ஸ் பண்ணும்போது இந்த ஹெட் பின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே 1 inch, 1.5 inch, 2 inch இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். நீங்கள் வாங்குறதுனா ஒரு 1.5 inch வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் காமனாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கிக்கலாம். இது வந்து ஐபின். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐபின் இதுலேயே சில்வர் கலரில் இருக்குங்க. ஹெட்பின்ல சில்வர் கலர். இதில் வந்து ரோஸ் கோல்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணல. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் கோல்டன் பீட்ஸ். இப்போல்லாம் நிறைய ஹேங்கிங்ஸ் மாடலில் நடுநடுவில் கோல்டன் பீட்ஸ் வச்சு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியான ரிங். இது வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் வந்து இதுவும் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்டென்ஷன் செயின்னு சொல்லுவாங்க. வித் ஊக்கோடு இருக்கும். இது வந்து நெக் செட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப எலகண்ட்டான பிரேஸ்லெட். இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் நம்ம மேக் பண்ணலாம். இதில் இருக்கிற இந்த பீட் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் மாடலில் சில்வர் அண்ட் கோல்டு கலரில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்டல் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிக்கலாம். எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இது வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசர். இந்த ஸ்பேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ம்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பேசர் யூஸ் பண்ணி சார்ம்ஸ் அட்டாச் பண்ணோன்னா இதோட லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசரும் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரியான ஹூக் தான். இது வந்து லாக்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி கியர் வயரில் பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது லாக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே சில்வர் அண்ட் கோல்டு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஜம்ப் ரிங். ஜம்ப் ரிங்லேயும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோல்டு கலர் இங்கே இருக்குது, சில்வர் கலரும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த சார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரோஸ் கோல்ட் கலர். இதில் வந்து கோல்டன் கலர், சில்வர் கலர் அண்ட் தென் கோல்டு கலர், சில்வர் கலர். சைஸஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. செயின் வாங்கும்போது ஆன்டி டர்னிஷான்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஏன்னா அதில் வந்து ஃபேடிங் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமாக கலர் போகாது. இந்த 3 மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டர்னிஷ். ஸோ வந்து இதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஆன்டி டர்னிஷிங் போது நமக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
பட் இது வந்து நார்மல் குவாலிட்டி தான். நார்மல் குவாலிட்டினாலும் நம்ம அதிகமாக தண்ணியில் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இதோட லைஃபும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செயின்லேயும் செயின் பிரேஸ்லெட் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி சக்கரியும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சக்கரியும் நடுவில் பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணோன்னா அதோட லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ வந்து இதுலேயுமே சில்வர் அண்ட் கோல்ட் கலரில் அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணுற இந்த மாதிரி டாலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் சார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் சார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒரு கப்புள் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேக்னெட்டிக். ஸோ கிட்ட வந்தாவே அது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் மேக்னெட்டிக் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஹார்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ரெட் அண்ட் பிளாக்ல காமிச்சிருக்கேன். இது வந்து சில்வர் கலர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஈவில் ஐ பீட், ஹார்ட் இன் ஷேப், பட்டர்ஃப்ளை, ஈவில் ஐ பீட். ஈவில் ஐ பீட்லேயுமே ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப் இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ், பாண்டா சார்ம்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான பாண்டா சார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே இருக்குது. பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ், இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் இந்த சார்ம்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஜம்ப்ரிங் வச்சு அட்டாச் பண்ணோன்னா இது ஒரு பிரேஸ்லெட் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ல் ஷெல் சார்ம்ஸ், சில்வர் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி சார்ம்ஸும் அவைலபிளாக இருக்குது. லெட்டர்ஸ் வச்சு இந்த மாடல்லையும் இருக்குது. இதுலேயே ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குங்க. இதில் லெட்டர்ஸ் மாடலில் கோல்டன் மேலே வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரியான மாடல். இது வந்து மூன் அண்ட் ஸ்டார் இருக்கிற மாதிரியான சார்ம்ஸ். இதில் வந்து இது சில்வர் கலர், இது கோல்டு கலர். இது ரெண்டுலேயுமே சில்வர் அண்ட் கோல்டு கலர் அவைலபிள். இந்த மெட்டீரியல் கூடவே இந்த மாதிரியான டூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது எல்லா டூல்ஸுமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பெண்ட் பண்ணுற மாதிரி டூல்ஸ் அண்ட் தென் கட் பண்ணுற டூல்ஸ் வந்து வாங்கிக்கணும். மோஸ்ட் காமனாக இந்த 3 டூல்ஸ் இருந்தாவே போதும். இந்த 3 டூல்ஸுமே காமனாக அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டூல்ஸுமே ஒரே பேக்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் சேல் பண்ணுற ஷாப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங்கில் என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பீட்ஸ் மட்டுமே வாங்கி பிரேஸ்லெட் மேக் பண்ணி சேல் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு சேல் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இயரிங் பண்ணுறதுக்கான ஊக், அந்த அட்ஜஸ்டபிள் ஊக், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜில் பிகினர் கிட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். பிகினர் கிட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு மெட்டீரியல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். பிகினர் கிட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் என்னெல்லாம் வரும்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர் கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799, ஷிப்பிங்கோட சேர்த்து 799. ஓகேங்களா, இல்லை ஒவ்வொரு மெட்டீரியலும் நான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். வெப்சைட் லிங்க்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் டேரெக்டாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு சொல்லி அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்கிங் வீடியோ வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான அளவில் நம்ம எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுன்ற வீடியோவும் அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் தவறாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.